ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா மணி சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான். என்னோடய சேனலில் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 8 டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்துட்டு என்னோடய சேனலில் என்னதை பற்றி இப்போ நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது, கோல்டு சேவிங்ஸ்க்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேனோ அதை பற்றின வீடியோஸ் தான். நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன், எப்படி நான் கடைசியாக என்ன வீடியோஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா உண்டியல் ஓப்பனிங் வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் கடைசியாக ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த உண்டியல் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி தான் சேவ் பண்ண அமௌண்ட் தான். அது நான் இப்போ சேவ் பண்ணணும். ஒரு சும்மா நம்ம கடைக்கு போகிற அமௌண்ட்டில் மீதி இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் நிறையா போட்டு சேவ் பண்ணது. அப்புறம் ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கிடைக்கும் போது காசு போட்ட அமௌண்ட்டு தான் அது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது 25,000க்கு மேலே இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த உண்டியல் நம்ம சேவ் பண்ணியாச்சு, அதை ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட்டை நான் ஒரு செலவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பட் என்ன செலவுன்னு தெரியலை, எதுக்காக நான் அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் அதை நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் வச்சுருக்கேன். நான் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போய் நான் கோல்டு வாங்கிட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் தான் வாங்குவேன். நான் ஆல்ரெடி ஒரு கோல்டு காயின் வாங்கியாச்சு. நான் போன மந்தோட கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த மந்த்து கோல்டு காயின் நான் வாங்குறதுக்காக மணி சேவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மணி வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நம்ம காயின் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்போஸ் நாளைக்கு நான் போனேன் அப்படின்னா நான் போயிட்டு காயின் வாங்கிட்டு வந்தேன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்னென்ன சேவிங்ஸ்லாம் பண்ணினேன், நான் எப்படி அந்த ஒரு 6 மாதத்தில் எப்படி நான் 25,000 பக்கம் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹேபிட் ரெகுலராகவே இருக்குது, சேவிங்ஸ் தான். நான் எப்பயுமே காயின்ஸ் தனியாக ஒரு உண்டியல் நான் வச்சுருப்பேன். அதில் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு ரூபா 2 ரூபா மறுபடியும் அந்த காயின்ஸ் வெளியே எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது கடைக்கு போகும்போது நம்ம எதுக்காவது வேணும் அப்படின்னா அந்த காயின் எடுத்து போய் நம்ம ஏதாவது வாங்கிடுவோம். அப்போ அந்த காயின் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம அந்த சில்லறையை நம்ம போயிட்டு வாங்கிட்டு வர சில்லறையை கையோட உண்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு அது சேவிங்ஸில் போயிடும். அப்படி தான் நான் சேவிங்ஸும் போது காயின்ஸ் இந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணுவேன். கிடைக்கிற காயின் எல்லாமே கடைக்கு போயிட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் உண்டியில் போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை போடுவேன். அதுதான் என்னோடய ரெகுலர் ஒர்க்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு நோட்டு உண்டியல் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் நான் சரி இன்னொரு உண்டியல் நம்ம சேவ் பண்ணலாம், அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். பட் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாளாக வீட்டில் ஒரு பெரிய உண்டியலில் ஃபுல்லாக அமௌண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு இதாகவே இருந்துட்டு அந்த உண்டியலில் இப்போ காலியாக பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால சரி நம்ம மறுபடியும் வேறு உண்டியல் வாங்கி அதே மாதிரி ஒரு பெரிய உண்டியல் வாங்கி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நியூவாக மறுபடியும் ஒரு உண்டியல் வாங்கி நான் உங்களுக்கு அதில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த முதல்ல அமௌண்ட் நான் போட்டுட்ருக்கேன். அந்த உண்டியல் தான் இது. இந்த உண்டியல் நான் இப்போ போட ஆரம்பித்து இந்த உண்டியல் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் நான் இதில் அதிகமாக அமௌண்ட் போடல. ஏன் அப்படின்னா அந்த உண்டியலில் அமௌண்ட் போட்டுட்ருக்கும் போது இதுலேயும் போட்டு அதுலேயும் போட்டால் சேராது. எதுலேயுமே ஒன்றில் உருப்படியாக ஃபுல்லாகாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒன்றில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்ருப்பேன். இதில் சும்மா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 500 ரூபா அந்த மாதிரி மட்டும் தான் போட்டிருப்பேன். இப்போ இந்த உண்டியலில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சேவிங்ஸு. அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ சரி இந்த உண்டியல் இருக்குல்ல இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்கும். ஒரு கால்வாசி நான் சேவ் பண்ணியிருப்பேன். இதையே நான் எவ்வளோ சீக்கிரத்தில் சேவ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஜூன் மந்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த உண்டியல் அமௌண்ட் போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த உண்டியல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அதில் தான் அமௌண்ட் எல்லாமே போட்டோம். சரி, இனிமேல் இதில் சேவ் பண்ணி நான் எவ்வளோ அமௌண்ட் வருது இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நோட்டு உண்டியல் தனியாக வச்சுப்பேன். இதில் எப்படி நான் போடுவேன் அப்படின்னா இப்போது வார சம்பளமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதில் ஒரு 1000 ருபீஸ் பாப்பா 2 பேர் இருக்கிறனால 2 பேருக்கும் ஒரு 1000 அந்த மாதிரி போடுவேன். சப்போஸ் இதில் அந்த மாதம் ஏதாவது செலவு கொஞ்சம் வேணும் அப்படிங்கும் போது 500ஆவது நான் போட்டுருவேன். அந்த உண்டியலில் போடணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி சேர்ப்பேன். அப்புறம் கடையில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரும்போது மீதி இருக்கிறச்சு இப்போ நான் என்கிட்ட ஒரு 500 இருக்குது, அதை நான் பால் வாங்குறதுக்கு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த 500 முடிச்சு நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்த உடனேமே அதில் எப்படியாவது அதில் ஒரு நான் செலவு எவ்வளோ பண்ணுறனோ இப்போது அந்த 500ல் நான் எவ்வளோ இப்போ 50 ருபீஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு 450 ருபீஸ் பேலன்ஸ் கொண்டு வந்தேன்னா
அதில் யோசிப்பேன். ஃபஸ்ட்டு சரி 50 போட்டலாம், அந்த 400 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் நான் பார்ப்பேன், ஒரு 2 நாள் செலவு பண்ணிட்டு மீதி இன்னும் காசுக்கு அந்த 400 ரூபாயில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, சரி நம்ம இது இவ்வளோமா நம்ம அந்த பால் வாங்குறதுக்கு செலவு பண்ண போகிறோம், சரி இதில் ஒரு 200 நான் போட்டுடலாம், மீதி இருக்கிற 200ல நம்ம ஏதாவது பால் வாங்கிறது ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 போட்டுருவேன். நான் இப்போ ஒரு 500 செலவுக்கு நான் வேணும் அப்படி சொல்லிட்டு காயின்ஸ் இது பண்ணேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மேக்ஸிமம் நான் வந்துட்டு உண்டியில் தான் போடுவேன். ஒரு 200 செலவு பண்ணேன் அப்படின்னா இப்போ 500ல் 200 சேவ் பண்ணால் 300 வந்துட்டு நான் சேவிங்ஸில் தான் வைப்பேன். நானே அது இல்லைனாலும் அது கண்டிப்பாக போய் போட்டுருவேன். அதனால் எனக்கு அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான் இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. நான் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வந்திருக்கு. நான் இனி இந்த சேவிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். நீங்களும் சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேவிங்ஸுங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும். நமக்கு வந்துட்டு ₹1 நம்ம யாருக்கிட்டையும் போய் கடன் வேண்டாம், நம்மளோட செலவை வந்துட்டு நம்மளே பார்த்துக்கலாம். யாருக்கிட்டையும் கடன் கேட்கணும்னு நம்ம அந்த ஒரு இது வராது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறது வந்துட்டு சேவிங்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால் இது வரைக்கும் யாராவது சேவ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்தாவது கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்ம இவ்வளோ சேவ் பண்ணோம் அவ்வளோ சேவ் பண்ண கிடையாது. நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிற ₹100 கூட ஒரு பெரிய சேமிப்பு தான். அந்த ₹100 கூட ஒரு டைம் நம்ம கிட்ட நிற்காது. அதை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும். அதனால இது சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் நான் எதை பற்றி பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் டிஜிகோல்டில் நான் போட்டிருந்தேன்னு சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு 10,000 பக்கம் 10,100 போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணலான்ட்டு போனேன். அப்புறம் சரி 10,100 ரூபா தான் இருக்குது, அதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதில் நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி அதில் நம்ம போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னும் நான் அதுவும் வாங்கலை, அதில் நான் இன்னும் சேவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலை. நான் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு 100 போட்டு ஓப்பன் பண்ணதோட சரி, அதை நான் ஓப்பன் பண்ணலை. எங்களுக்கு ஏன் அப்படின்னா சீட்டு அது இதுன்னு கொஞ்சம்லாம் போயிட்டுருக்கறனால நம்மளால் அதை கரெக்டாக இது பண்ண முடியலை. பட் அது எங்களுக்கு எல்லாமே போன மாதத்தோட முடிஞ்சிச்சு. இந்த மாதத்துல அந்த அமௌண்ட்டை நமக்கு சேவிங்ஸில் தான் இருக்கும். பட் அதனால் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அப்படியே நம்ம சீட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துலேருந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் டிஜிகோல்டு சேவிங்ஸை. அப்புறம் என்னன்னா நான் கோல்டு காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் மே மந்த்து மணி சேவ் பண்ண சேவிங்ஸில் வந்துட்டு நான் இப்போ ஜூன் மந்த் 8ஆம் தேதி போய் நான் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் இந்த ஜூன் மந்த்து சேவிங்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஒரு 5,500 பக்கம் இருக்குது. அதுக்கிடையில் நான் அந்த உண்டியல் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுனால அதில் ஒரு 25,000 இருந்துச்சு. அதனால் நான் கையில் ஒரு 5,000 ரூபாய் வச்சுருக்கேன். அந்த உண்டியலில் 25ல் அந்த 5 மட்டும் எடுத்து இந்த 5,000ஓட சேர்த்து போட்டு ஒரு காயின் வாங்கிட்டு வரலாம், ஒரு கிராம் காயின் வாங்கிட்டு வரலான்னு யோசித்தேன். சரி இன்றைக்கே கோல்டோட ரேட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்பவே கம்மியானா இருக்கிற அமௌண்ட்டை விட கம்மியாக, இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் கிடையாது. எவ்வளோ கம்மியாக இருந்தப்பெல்லாம் நம்ம வாங்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற ரேட்டை நம்ம ஜாஸ்தி அப்படின்னு யோசிச்சோம்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் இந்த ரேட்டு நமக்கு ஐயோ அந்த ரேட்லேயே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு இந்த ரேட்டை விட ஜாஸ்தியாக போகும். இந்த 2-3 நாளாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட 2-3 நாளைக்கு முன்னாடி 9,300 ரூபா சில்லறைக்கெல்லாம் போச்சு. இப்போ 9,070 ரூபா பக்கம் இருக்குது. சரி நான் இன்றைக்கி போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் என்னால் போய் வாங்க முடியலை. ஏன்னா இங்கே கொஞ்சம் மழையாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகளை வச்சுட்டு வெளியே போக முடியல. அதனால் கண்டிப்பாக நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் போய் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்த உடனேயுமே நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போது கையில் வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க கோல்டு காயின் வாங்குறதுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் கோல்டு ரேட் கம்மியாகும் குறையும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்காதீங்க. எப்படியுமே அது வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த ரேட்டில் தான் குறைய போகுது. கூடுனாலும் அவ்வளோதான் ஆக போகுது, குறைஞ்சாலும் அவ்வளோதான் ஆக போகுது. அதனால கையில் வச்சிருக்க அமௌண்ட் கையிலேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும். அதனால இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக போய் ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டுக்குன்னு சேவ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் கோல்டு வாங்கிட்டு வரது வாங்கி கையில் வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி எப்படிலாம் சேவ் பண்ணுறேன், நீங்களும் என்ன மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த மாதிரி காயின்ஸ் உண்டியல் தனியாக, நோட்டு உண்டியல் தனியாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த நோட்டு உண்டியலில் 20 ருபீஸ் 30 ருபீஸ் போடணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு நாள் 20னா 20 தான் போடணுன்ட்டு இல்லை. ஒவ்வொரு நாள் நமக்கு இப்போ சேலரி வாரமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 100 போடுவோம். அதை வந்துட்டு மீறி அந்த 5 நாளைக்கு நம்ம போட தேவையில்லை. 20 ரூபா நமக்கு அது கணக்கு வரும். அப்படி இல்லைனாலும் நம்ம அடுத்த நாள் கையில் இருக்கும் போது போடுவோம். அப்படி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்களும் இனிமேல் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.